சைக்கிளிங் யோகிஸ் கடந்த 16 ஆண்டுகளாக குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம். பாரம்பரிய இடங்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சைக்கிள் மூலமாக பயணம் செய்து குடியரசு தினம் அன்று சைக்கிள் மூலம் சுற்றுலாவை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் தமிழகத்தில் இதை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்று திருச்சியில் காவேரி கரையோர பகுதிகளில் சைக்கிளில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்ற நோக்கில் காவிரி நதிக்கரையை ஒட்டியுள்ள பாரம்பரிய சின்னங்கள், வரலாற்று இடங்களுக்கு சைக்கிள் மூலமாக செல்ல உள்ளோம். இன்று முதல் நாளாக திருவெள்ளரை, ஸ்ரீரங்கம் செல்கிறோம். நாளை காவிரி கரையை ஒட்டிய பகுதிகளான பூண்டி மாதா கோவில், கல்லணை ஆகிய இடங்களுக்கு செல்கின்றோம். நாளை மறுநாள் முக்கொம்பு பகுதியில் இந்நிகழ்ச்சி நிறைவடையும். இந்த ஆண்டு எங்களது சைக்கிள் பயணங்களை திருச்சியில் வைத்துள்ளோம். அதற்கு சுற்றுலாத்துறை மிகுந்த ஆதரவாக உள்ளது என்றனர். இந்த 3 நாள் பயணத்தில் 40 பேர் சைக்கிள்களில் பயணம் செய்கிறோம். 10 பெண்கள், 2 சிறுவர்கள் உட்பட 40 பேர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். சைக்கிளிங் யோகிஸ் கடந்த 14 ஆண்டுகளாக குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இதை இந்த பாரம்பரிய இடங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு பாரம்பரிய சின்னங்கள் உள்ள அந்த இடங்களுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு சைக்கிள் மூலியமாக பயணம் பண்ணி இந்த குடியரசு தினத்தையும், அது தவிர சுற்றுலாவை சைக்கிள் மூலியமாக எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றது ஒரு கிரீன் டூரிசம், பைசைக்கிள் டூரிசம் இங்கே தமிழ்நாட்டில் அதை ஒரு சிறப்பு தன்மையாக கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் திருச்சியில் காவேரி ரிவர் ட்ரெயில்னு சொல்லி இந்த 14வது எடிஷன் இந்த காவேரி ரிவர் ட்ரெயில் இந்த காவேரி நதிக்கரையில் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற அந்த முக்கியமான பாரம்பரிய சின்னங்கள், வரலாற்று சிறப்பு இடங்கள் எல்லாம் சைக்கிள் மூலியமாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல் நாள் திருவள்ளரைக்கு போகிறோம், அங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிறோம். நாளைக்கு காவேரி கரையை ஒட்டியே அப்பக்குடத்தான், அப்புறம் பூண்டி மாதா கோயில், அது தவிர கல்லணை தான் நம்மளுக்கு ஒரு ஓல்டஸ்ட் எக்ஸிஸ்டிங் டேம் இன் த வேர்ல்ட். ஸோ கல்லணைக்கு போகிறோம் நாளைக்கு. அதுக்கப்புறம் நாளை மறுநாள் குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு முக்கொம்பு டேம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் காவேரியோடைய வரலாறு ஒரு இம்பட்டஸாக திருச்சிராப்பள்ளியில் வச்சு இந்த வருஷம் பண்ணோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு துணையாக ஆதரவாக இருக்கிறது சுற்றுலாத்துறையோடைய பெரிய சப்போர்ட். அது தவிர எங்களுக்கு ப்ரோ பைக்கர்ஸ், அப்புறம் மதன் ஃபோட்டோகிராஃபி, அன்னை ஆதுரகம்னு சொல்லி அவங்க கும்பகோணத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த இதுவங்க கேன்சர் அவங்களும் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது 3 நாள் பயணம் சார். மொத்தம் 40 சைக்கிளிஸ்ட் இருக்காங்க, 10 லேடிஸ் சைன் அப் பண்ணியிருக்காங்க, 30 மென், அதில் சின்ன பசங்களும் 2 பேர் சைன் அப் பண்ணியிருக்காங்க, முதியோர்களும் வயதானவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க, கேரளாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்காங்க இந்த ரைடுக்காக. இது சுற்றுலா சைக்கிள் மூலியமா பண்ணணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் தான். ஹெரிட்டேஜை சைக்கிள் மூலியமா கொண்டு போறோம். இதுக்கு என்ன ஒரு மெயின் ரீசன்னா, மேற்கத்திய நாடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள், இந்த பாரம்பரிய இடங்களுக்கெல்லாம் சைக்கிளில் போய் தான் அது ஒரு அடையாளமா பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு முன்னோக்கிய மாநிலமா இருக்கு இந்த விஷயத்துல. அது எங்களை போல ஒரு சைக்கிளிங் யோகிஸ், மற்ற சைக்கிள் குரூப்ஸ் எல்லாம் இதை முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம்.